ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கார் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கார் ஜீவித்திடுவே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஆத்திமாரம் துளிரிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், ஆத்திமாரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆமென். பிரைஸ் காட். பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். யுத்தத்துக்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவன்கள் எரிகிறதுக்கும் வில்லினால் அம்பு எய்கிறதுக்கும் வலது இடது கைவட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன சவுலின் சகோதரராகிய பென்யமீன் கோத்திரத்தில். பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தார். அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான்.
அப்பொழுது நேபுகாத் நேச்சர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடே நடந்து வருவார். இதோ, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆமென். தேவனை நம்ப வேண்டும். நம்பிக்கையற்ற உலகில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ கிருபையினால் வாழ்ந்து வருகிறோம். நம்பிக்கையற்ற உலகில் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையினால் மட்டுமே வாழ்ந்து வருகிறோம். பலதரப்பட்ட போராட்டங்கள், நெருக்கங்கள், பொருளாதார பிரச்சனைகள் என பல விதங்களில் இந்நாட்களில் மக்கள் மிகுந்த கஷ்டத்தின் வழியாய் கடந்து போகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையும் பல நெருக்கம் நிறைந்ததாக காணப்படும் என்றால் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். சங்கீதம் 112:7. நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5 என தாவீது கூறுவது போல நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என நீதிமொழிகள் 23:18 சொல்வது போல ஆண்டவரை மனப்பூர்வமாய் நம்பி தொடர்ந்து செயல்பட்டால் வெற்றிகள் தேடி வரும். மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்திர வெளியில் கரைகளாய் போன செடிகளைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். எரேமியா 17:5. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் இருதயம் மனுஷன் பக்கமாய் சார வேண்டாம். இந்த காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று அநேகர் அரசியல் தலைவர்கள், கோடீஸ்வரர்கள், பெரிய மனிதர்கள், அதிகாரிகள் என மனிதர்களையே நம்பி அவர்களையே சார்ந்து வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனுஷனை நம்பினால் உதவி செய்வார்கள் என காத்திருந்து மிகுந்த மன உளைச்சல் அடைந்து சோர்ந்து போகிறார்கள். அநேக பெற்றோர்களும் கூட பிள்ளைகளை நம்பி அவர்களை சார்ந்து இருதயில் பிள்ளைகளால் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை உன்னிப்பாய் நீங்கள் பாருங்கள். மனிதனை நம்பும் போது எண்ணற்ற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். எந்த நிலையிலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர்தான். ஆகவே இன்றே தீர்மானியுங்கள். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரையே நம்புங்கள், திடமாயிருங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்காமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவும். 1 தீமோத்தேயு 6:17. பணம் என்றால் பிணமும் தன் வாயை திறக்கும் என்று கூறுவார்கள். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் கூறுகிறது. அதே வேளையில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 என்று வேதம் கூறியுள்ளதையும் நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பண ஆசையினால் மோசம் போனவர்கள் ஏராளம். பணத்தை நம்பி தேவ கிருபையை இழந்தோர் ஏராளம். ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லும்போது இந்த உலகத்தில் சகல வசதி படைத்தவர்கள் இருமாப்பான சிந்தை கொள்ளாமல் நிலையற்ற பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளையும் நமக்கு நிறைவாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். கஷ்ட காலத்தில் ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்த அநேகர் தங்களுக்கு வசதிகள் வந்தவுடனே அதை
கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு தங்கள் கைகளில் இருக்கும் பணம் பொருட்கள் மீது நம்பிக்கை உடையவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஐஸ்வர்யம் தேவனுடைய ஆசீர்வாதம் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்குள் வந்து விடுகிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஆகவே எப்போதும் கர்த்தரை சார்ந்து அவரையே நம்புங்கள். அப்போது ஐஸ்வர்யம் உங்களை தொடரும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். எரேமியா 17:7-8. மனுஷனை நம்பாமல் ஐஸ்வர்யத்தை நம்பாமல் கர்த்தரையே நம்பும்போது எத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை இந்த வசனங்களின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உங்களில் நிறைவேற கர்த்தரை நம்பி திடமனதாயிருங்கள். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என ரோமர் 4:18 ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அனுதினமும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பிக்கையோடு பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்புவதெல்லாம் கர்த்தராலே வரும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. நம்பிக்கையோடு ஆண்டவரை விசுவாசித்து ஜெயம் கொள்ளுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.